ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடய பேர் சாமியல். என்னை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து என் கூட ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பல இடங்களில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு மெசேஜ் அப்படின்னு நினச்சிட்டு, அந்த மாதிரி மெசேஜ்ன்னு நினச்சிட்டு இதை கேட்காதீங்க. ஏன்னா நானே மெசேஜ் ஆஃப்டர் மெசேஜ் கேட்டு 40,000 டாக்டரின் தியாலஜி எல்லாம் கேட்டு டயர்டாகி அதுக்கப்புறம் தான் இந்த ஜேர்னிக்குள்ளே வந்தேன். அதனால் இதை நான் ஒரு மெசேஜாக நான் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கல. இதை ஒரு ஜேர்னியாக எடுத்து என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட இருட்டான இடங்களில் ஆண்டவருடைய வெளிச்சத்தை காண்பீங்க. இது உங்கள் வாழ்க்கையே மாற்றும். வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், இதுதான் உங்கள் வாழ்க்கையாகவே மாறும். அதனால் தொடர்ந்து இதை கேளுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நான் உங்களோட முதல்ல ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா, முதல்ல நான் ஃபவுண்டேஷனே சொல்லிடுறேன். கடவுள் யார் அப்படின்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் அவங்க ரொம்ப அவங்களுக்கு 24/7 ரொம்ப பிஸியாக இருந்து அவங்களுக்கு ஆண்டவர் அப்படின்றத யோசித்து பார்க்குறதுக்கு கூட டைம் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நினைக்கிற மாதிரி ஆண்டவர் தென்படலை. அவங்க நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க, ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஏத்திஸ்ட் மாதிரி. என் ஃப்ரெண்டெல்லாம் கடவுள் இல்லைன்ற நிலைமையில தான் பேசிகிட்டு இருப்பான். சிலர் நீங்கள் மனசுக்குள்ளே அப்படி நினச்சிட்டு இருக்கலாம், ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, என்னோடய வாழ்க்கை இந்த மாதிரி இருளில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, எனக்காக ஜீவனே கொடுத்த ஆண்டவர் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கார். தொடர்ந்து கேளுங்க. இதில் நான் அதுக்கான விடையையும் அதற்கான வெளிச்சத்தையும் ஆண்டவர் என் மூலமாக இங்கே யாரோ ஒருத்தருக்காக தான் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு. நம்ம நினச்சிட்ருக்கோம், பெரிய பெரிய கூட்டமாக சீஷராக்கணும் போலன்னு. பல ஜாதிகளை சீஷராக்குங்கன்னு சொன்ன ஆண்டவர் 12 பேரை தான் சீஷராக வச்சுருந்தார். அந்த 12லேயும் ஒருத்தன் யூதாஸ் காரியோத். அப்போது எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்றது கிடையாது, அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது தான். அந்த 11 பேர் 12 பேரை வச்சே இந்த உலகமே இன்றைக்கி நாம் எங்கே ஆண்டவர் வாழ்ந்தது ஒரு இடம், நான் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து உங்கள் வீடுகளில் நான் சந்திக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா அந்த 12 பேர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆட்களாக இருந்திருப்பாங்க இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு. அதனால் நீங்கள் பார்க்குறது யாருன்றது எனக்கு தெரியாது. ஆனால் யாரோ ஒரு சிலரை ஆண்டவர் சீஷர்களாகவும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் முன் குறித்ததுனால தான் இந்த செய்தியை நான் உங்களோட எடுத்துக்கொண்டு வந்துட்டுருக்கேன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து கவனிங்க. இந்த ஆண்டவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தின் அடிப்படையில் நான் வேதத்தில் பார்த்தது எப்படின்னா, ஆண்டவர் யார் அப்படின்னா ஒரு திரியேக தேவன் இங்கே நம்மளுக்கு ஆண்டவராக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரை குறித்து நீங்கள் தியானித்தாலே உங்களுக்கு பல இருட்டில் வெளிச்சம் வீச ஆரம்பிச்சிடும். நம்ம சபைகள்லையும் சரி, நம்ம இப்போ இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணுறது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு செய்தியில் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்பாங்க. அப்புறம் கடைசியில் அந்த செர்மனி முடியும் போது பிதா, குமாரன், பரிசுத்தாவினாலே ஆசீர்வதிக்கிறேன். இதுக்கு நடுவில் அந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரை பற்றிதான ஒரு பெரிதான ஒரு அவங்களுக்கு தெளிவும் அறிதலும் இல்லாதனால தான் இன்றைக்கி பல இடங்களில் நம்மளுக்கு என்ன நடந்துகிட்ருக்குது, நம்ம யார், அப்பா யார், நம்ம யாருன்ற ஒரு வெளிப்பாடும் ஒரு வெளிப்படையான ஒரு தன்மையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்தார்ன்னு இருக்கும். அதாவது காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த்துன்னு இருக்கும். அதாவது இந்த விசிபிள் வேர்ல்டையும் இன்விசிபிள் வேர்ல்டையும் ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். அதில் தான் ஹெவன்ஸ் அப்படிங்கும்போது பரலோகமே ஆண்டவர் சிருஷ்டிக்கப்பட்டது தான். பூமியை ஆண்டவர் பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தாருன்னு இருக்கும். ஆண்டவர் இந்த பரலோகத்தை எப்படி படைத்தாரோ அப்படி தான் பூமியை படைத்தார். இந்த நிறைய நேரங்களில் இது தெரியாதனால தான் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, பரலோகத்துக்கு போகிறதையே நம்மளோட மெயின் அஜெண்டாவாக வச்சுருக்கிறோம். நம்ம இப்போ யோசிச்சு பாருங்களேன், பரலோகத்தையும் நரகத்தையும் எடுத்துட்டோம், பாவம், பரிசுத்தம் இது ரெண்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சுவிசேஷம் இருக்குது? சுவிசேஷத்தில் நீங்கள் பேசுகிறது எல்லாரும் பேசுகிறதுமே இந்த பரலோக நரகத்துக்கு நடுவில் தான் இருக்கும். பரலோகத்தையும் நரகத்தையும் எடுத்துகிட்டா உங்களுக்கு சுவிசேஷமே இருக்காது பேசுகிறதுக்கு. பாவத்தையும் பரிசுத்தையும் எடுத்துகிட்டா சுவிசேஷமே இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த திருத்துவத்தில் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு
பாவம், பரிசுத்தம், பரலோகம், நரகம் இதெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவர் பரிசுத்தர்னு பரலோகத்தில் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவரை வந்து பாவம் செய்யாதனால பரிசுத்தர்னு கிடையாது. அங்கே பாவம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா நம்ம இப்போ ஒருத்தனை பரிசுத்தவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம சில க்ரைட்டீரியா வச்சுருப்போம். இவன் வந்து சிகரெட் குடிக்க மாட்டான், இவன் வந்து தண்ணி அடிக்க மாட்டான், இதனால் இவன் பரிசுத்தரை தவிர இந்த 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 இப்போ முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா மூக்குப்பிடி போடுறதெல்லாம் பாவம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மூக்குப்பிடி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ட்டு போய் கேளுங்க, மூக்குப்பிடி அப்படி ஒரு பொடி இருக்குதாம்பாங்க. ஸோ அப்போ பாவத்திலேருந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே பாவம் லிஸ்ட்லேருந்து வெளில போயிடுச்சு. நீங்கள் பாவத்துக்குன்னு ஒரு லிஸ்ட்டை வச்சு அதை பேஸ் பண்ணி பரிசுத்தத்தை டிஃபைன் பண்ணிங்கனாலே அங்கேயே நீங்கள் மால் ஃபங்க்ஷன் ஆகுறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் இந்த திருத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தொடர்ந்து என்னோட ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுங்கள். இதில் நீங்கள் நிறையா அறிந்து கொள்ள உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் திறந்து தருவார். யாரோ ஒரு சிலருக்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தி இந்த வார்த்தைகளை உங்களோட ஷேர் பண்ண வச்சுருக்காரு. தயவு செஞ்சு நீங்கள் மற்ற மெசேஜ் மாதிரியோ மற்ற சேனல் மாதிரியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த திரியேக தேவனை பற்றி இப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஆதியாகமத்தில் தான் ஆதியிலேன்னு வரும். ஆனால் பவுல்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் எபேசியரில் அழகாக சொல்லுவான், உலக தோற்றத்திற்கு முன்னே, அதாவது இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் இருக்காங்க. அதுலேயும் இந்த பிதா, குமாரன் அப்படின்னா அவங்க இந்த மூணு பேரும் நியூமரிக்கலி தனித்தனி ஆட்கள் தான். ஆனால் ஆள் தத்துவத்திலையும் அவங்களோட குணாதிசயத்திலையும் அவங்க ஒன்றா தான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒன்றா இருக்காங்கன்றது தெரிஞ்சாதான் நம்மளை ஆண்டவர் எப்படி படைச்சாரு, நமக்குள்ளே இருக்கிற உண்மையான குணாதிசயம் என்னன்னு தெரியும். அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிவு மறைவு இருக்காது. அன்புனா அந்த அன்பு வந்து ஒரு அதாவது அன்கண்டிஷனல் லவ், ஒரு தன்னலமற்ற அன்பு, இது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அந்த 3 பேரையும் தனித்தனியாக நீங்கள் ஒரு இடத்துல பிரித்து வச்சு அவங்கக்கிட்ட நீங்கள் தனித்தனியாக கேள்வி கேட்டாலும் அவங்களோட பதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக எடுத்து பார்த்தாலும் ஒரே பதிலாக தான் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு அந்த வெளிப்பட தன்மையிலிருந்து வந்தனால தான் ஆதாம் ஏவாள் நிர்வாணியாக இருந்தது கூட அறியாமல் இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒளிவு மறைவே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு உறவு முறையை தான் ஆண்டவர் விரும்பினாரு. அந்த உறவுலேருந்து உருவாக்கப்பட்டது தான் மனுஷன். அவங்கக்கிட்ட இருக்கிற அன்பு பார்த்தீங்கன்னா அந்த அன்பில் வந்து எந்த விதத்துலேயுமே இப்போ வந்து பிதா வந்து குமாரன் வந்து அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டு பூமிக்கு வர்றாரு அப்படின்னா, குமாரன் வந்து ரொம்ப என்ன நீங்கள் மட்டும் மேலே இருந்துட்டு என்னை மட்டும் பூமிக்கு மனுஷனாக என்னை வந்து வார்த்தை மாம்சமாகின்னு என்ன இந்த பூமிக்கு அனுப்பி என்ன சிலுவையில் ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு நினைக்கிற குமாரன் கிடையாது. இல்லை நாளைக்கு குமாரன் ஆண்டவர் மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தும் போது பிதா நினைக்க மாட்டார், ஓ இந்த கடைசியில் கஷ்டப்பட்டு நீ நல்ல பேர் எடுத்துட்டா, பிதா வந்து என்னால் அந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இல்லை அப்படின்னு நினைக்கிற பிதாவோ குமாரனோ கிடையாது. இல்லை பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம திருப்பி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார், அவரே வந்து உங்களுக்குள்ள சர்வ சத்தியத்தையும் குறித்து நடத்துவார் அப்படின்ன உடனே பரிசுத்த ஆவியானவர், ஓ நீங்கள்லாம் கடைசியில் சின்ன சின்ன பாட்டை முடிச்சுட்டு இந்த மனுஷர் மத்தியில் லைஃப் லாங் நான் வாழணுமா, இந்த மாதிரி குணாதிசயம். ஏன்னா இதெல்லாம் மால் ஃபங்க்ஷன் ஆனதுனால இந்த குணாதிசயம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது பொறாமை, போட்டி. ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்குள்ள இந்த ஒளிவு மறைவே இருக்காது. அன்பு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வந்து பழுகி பெருகி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்ன உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், ஒரு ஆளுகை ஞாபகம் வரும். ஓ நமக்கு மைண்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆளுகைக்கு நம்ம சில டெஃபினிஷன் வச்சுருப்போம். இந்த டெஃபினிஷன் ஏன் மாறுச்சு அப்படின்னா அங்கே நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதுனால வந்த மால் ஃபங்க்ஷன் தான். இப்போ இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர்களுக்குள்ள நம்ம எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோம், அவங்க எப்படி அன்பிலும் அந்யோன்யத்திலும் இருந்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் தான். இப்போ ஆண்டவர் வந்து இந்த மீனை படைக்கிறார் அப்படின்னா தண்ணிக்கிட்ட பேசுவார். அதனால தான் அது தண்ணி இல்லாமல் அதால் வாழ முடியாது. நீங்கள் மரத்தை பார்த்தீங்கன்னா பூமியில் பேசுவார், மரம் உருவாயிருக்கும். அதனுடைய வேரை நீங்கள் மண்ணிலிருந்து பிரித்து எடுக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த மரத்தால் உயிர் வாழ முடியாது. இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் எதிலிருந்து நம்மளை படைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் அந்த ஐக்கியத்துக்குள்ளே இருந்து அந்த ட்ரினிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா நம்மை போல நம்மளுடைய சாயலிலையும் நம்மளுடைய ரூபத்திலையும் ஒருவரை உருவாக்குவோம் அப்படின்னது அவங்களுக்குள்ள லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ்ன்னு இருக்கும் இங்கே இங்கிலீஷில். அந்த லெட்டர்ஸ் அப்படின்றது ஒரு ப்ளூரல்.
அவங்க எப்படி பிதா குமாரன் அந்த அதாவது இந்த நம்மளுக்கு குமாரன் அப்படின்ன உடனே நம்மளுக்கு கிறிஸ்மஸில் பிறந்த ஒரு குழந்தையிலேருந்து வந்த குமாரன் மாதிரி தான் தெரிவார். ஆனால் அவர் வந்து உலக தோற்றத்திற்கு முன்னமே ஒரு குமாரன், ஒரு பிதா, இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க என்ஜாய் பண்ணி அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற அந்த சந்தோஷத்துக்குள்ளே இருந்து பிறந்தது தான் ஒரு மனுஷன். இந்த பூமியை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே பவுல் சொல்லுவார் எபேசியரில், உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் உங்களை முன்னறிந்திருந்தார்னு. இந்த கிறிஸ்துவுக்குள் முன்னறிந்திருந்தாருன்னா எப்படின்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ பூமியெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆதியாகமத்தில் படிக்கும்போது அப்படி தான் இருக்கும். பூமியை படைச்சார், மிருகங்களை படைச்சார், எல்லாத்தையும் படைச்சிட்டு நல்லதுன்னு கண்டேன். அதுக்கப்புறம் ஆதாமை படைச்சார், ஏவாளை படைச்சார். இல்லை, நம்மளை முதல்ல ஆண்டவர் மைண்டில் நினச்சதுக்கு அப்புறம் நமக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பூமி. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் எந்த இடத்துல நம்மளை வச்சு படைச்சிருக்காருன்னு தெரியும். நம்மளை அந்த அளவுக்கு நம்ம சில நேரங்களில் இங்கே ஒவ்வொரு சில அன்னைக்கெல்லாம் வந்து சோலார் சிஸ்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரும் எவ்வளோ பெரிய சூரிய குடும்பம், ஒரு சூரியன் இப்படி இருக்குது, இந்த பிரபஞ்சம் இப்படி இருக்குது அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், இதுக்கெல்லாம் மேலே உன்னை படைச்சிருக்கேன். அதை வந்து அவன் அறிந்து கொள்ள முடியாததுனால தான் அவன் விழுந்தே போனான். ஏன்னா அவன் வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியில் பிசாசினுடைய சத்தமே என்னவா வந்துருச்சு அப்படின்னா, நீ இதை சாப்பிட்டீங்கன்னா நீ தேவர்களை போல இருப்ப. ஆண்டவர் முன்னாடியே எப்படி படைச்சிருக்காரு, அவன் எந்த இடத்துல இருக்கான்ற அறிவு அவனுக்கு இருந்திருந்ததுன்னா அவனுக்கு இந்த சத்தம் வந்து அவனால் இதை வந்து நம்பவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னாலுமே ஆண்டவர் வந்து நான் பிதாவை அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறது போல அவர் எப்பொழுதும் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா அந்த அறிந்திருக்கிறேன்றது வந்து இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சபையில் விசுவாசமாக இருக்கணும், விசுவாசிக்கணும்னே சொல்லி நம்மளை அறிந்திருக்கிறோன்றது என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. விசுவாசத்திலேயே இன்னும் ஆழமான விசுவாசம், இன்னும் பயங்கரமான விசுவாசம், நம்ம விசுவாசத்திலேயே நம்மளை வச்சிருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ள மனைவி கிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் கணவன் வந்து உங்களை அன்பாக இருக்கிறாரா அப்படின்னா மனைவி சொல்கிறாங்க, நான் என் மேலே அன்பாக இருக்கிறாரு, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு லோவான ஒரு ஆன்சர் யோசிச்சு பாருங்களேன். இதே கணவன்கிட்ட போய் கேட்கும்போது கணவன் சொல்கிறாங்க, இல்லை என் மேலே உயிரையே வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அதில் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்னு சொல்லி நோயிங் காட், அதாவது பிலீவிங் காடுன்றது ஓகே, உங்களுக்கு அவருடைய கிரியைகள் மேலே நீங்கள் விசுவாசமாக இருக்கிறது ஓகே. ஆனால் அவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிறது விசுவாசமாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் பேசிக் லெவலில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரை அறிகிற அறிவு அப்படின்றது வந்து திருத்துவத்துக்குள்ளே நீங்கள் போனாதான் அந்த திருத்துவத்துக்குள்ளே அவர்கள் எப்படி ஒன்றா இருக்காங்க, அதிலிருந்து உருவானவர்கள் தான் நம்மளுக்குன்னு ஒரு ஆத்தென்டிக் டிசைன் இருக்குது. இந்த டிசைனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு இப்போ ஏன்னா அன்பு அப்படின்னாலே அந்த ஆவியின் கனிகள் எல்லாமே அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருந்து வந்தது தான். நமக்கு அன்பு அப்படின்னா என்னன்னு எப்படி தெரியும்? இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு லவ் மேரேஜுக்காக அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை, அதனால் அவன் வந்து என்கிட்ட சொல்கிறான், இல்லை நான் வந்து அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னோன்னே, ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னோன்னே, ஏன் அவள் சொல்லிட்டா நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டா. அப்பா எவ்வளோ பெரிய அன்பு அப்படின்னா. ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்களேன், இது இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிற லவ்வுக்கான டெஃபினிஷன். அவன் இல்லாமல் அவளால் வாழ முடியாது அப்படின்ற டெஃபினிஷன் அங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி டெஃபினிஷன் வந்து முதல்ல வந்து எங்கேருந்து வந்ததுன்னா இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியிலிருந்து வந்தது தான் அந்த டெஃபினிஷன். உண்மையான டெஃபினிஷன் என்ன? அந்த டெஃபினிஷனை குறித்து நான் இன்னும் வருகிற நாட்களில் நான் உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. அதே மாதிரி ஆண்டு கொள்ளுதல்னா என்ன? நம்மளுக்கு ஆண்டு கொள்ளுதல்னா ஒரு பெரிய ராஜா மாதிரி உட்காந்துட்டு, இல்லை ஒரு பிரதம மந்திரி மாதிரி உட்காந்துட்டு அப்படி ஆளுகிறது தான் ஆளுகை நினச்சிட்டு இருக்கோம். இது எல்லாமே இந்த மால் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு வந்த இந்த அறிவுனால நம்ம அறிந்து கொண்டது தான் இந்த ஆளுகைனா என்ன, இந்த அன்புனா என்ன, இந்த உறவு முறைனா என்ன. இந்த திருமண வாழ்க்கையிலலாம் நிறைய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த உறவு குறித்து அவங்களுக்கு இந்த உறவை நீங்கள் அறிந்து கொள்ளணும், உண்மையான உறவு என்னன்னு தெரிந்து கொள்ளணும்னா இந்த திருத்துவத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சிலர் சொல்லுவாங்க இந்த திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திருமண வாழ்க்கையிலலாம் ஃபெயிலியரே கிடையாது, உறவில் ஏற்படுற பிரச்சனை தான். இப்போ நீங்கள் வாங்கி சாப்பிட்ற ஆம்லேட் கெட்டு போயிடுச்சுன்னா ஆம்லேட்டு கெட்ட ஆம்லேட்டே கிடையாது. முட்டை கெட்டு போயிருந்தால் தான் அது ஆம்லேட் கெட்ட முட்டையாக இருக்குமே தவிர எங்கேயுமே வந்து ஆம்லேட் வந்து கெட்டு போனதாகவே கிடையாது. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் எந்த விதத்துலேயுமே அது ஒரு தோல்வியான திருமணமே கிடையாது. என்ன பிரச்சனைனா, இங்கே இருக்கிறாங்க இணையிற ரெண்டு பேரும் அந்த
உறவு அந்யோன்யமாக இருக்கிறது, வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் திருத்துவத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை நீங்கள் அறிந்து கொண்டிருந்தீங்கன்னா இது உண்மையான உறவு என்னன்றது தெரியும். அதனால தான் இதை குறித்து நான் தொடர்ந்து பேசிகிட்டே வரேன். தயவு செஞ்சு தொடர்ந்து கேளுங்க. அடுத்த வாரமும் இதை குறித்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இது ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உம்முடைய அநாதி திட்டத்தின்படி ஆண்டவரே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்து ஆண்டவரே இந்த சத்தியத்தை உட்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் அகன்று ஆண்டவரே வெளிச்சம் வீசுவதாக, உம்மை அறிகிற அறிவில் மென்மேலும் வளர உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஆமென்.